இன்னைக்கு சரியான வெறி வதற நான் போடுறேன் அப்படின்னு களத்துல இறங்கிட்டேன். இது ஒரு சின்ன கதை, டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் 6 போற எபிசோட் 62 வீடியோ பார்க்கலாம். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போயிருங்க. இன்னைக்கு அவ்வளோவா அழட்டிக்காம ஒரு 2.5 கிலோமீட்டர் அழகா ஓடி அளவா முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன். ஆனா எனக்கு காலங்கத்தால இருந்துச்சோனால எல்லாமே அருமையா இருந்துச்சு. அதாவது சன்ரைஸை பாக்குறப்ப எங்க ஊர்ல அவ்வளோ அழகா இருக்கும். அது அருமையா ரசிச்சு பொறுமையா விட்டுக்கிட்டு வீட்டுக்கு டயர்டா இருந்துச்சு வெள்ளையை தக்கிட்டு ஜிம்முக்கு போது கொஞ்சமா ஸ்ட்ரென்த் ஒன்று, அதனால 3 முட்டையை முழுங்கிட்டு டக்குன்னு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் டைம் பாஸ் பண்ணோம். என்னடா பண்ணான்னு சொல்லி ஒரு வெப்பனை கையில எடுத்தேன். இதுதான் நான் பல நாளா பண்ணிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ நீங்க பாக்ஸர்? நான் பாக்ஸர்லாம் இல்ல, டைம் பாஸ் ஆகலாட்டி இதை பிடிச்சி குத்திட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படியே அந்த ஒரு மணி நேரம் பாஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம ஜிம்முக்கு சுட்டு விடுவோம்னு சொல்லி கிளம்பி வழக்கம் போல அதுல ஒரு 4, இதுல ஒரு 3, இதுல ஒரு 2 அப்படின்னு பிரிச்சு பண்ணி ரிலாக்ஸா முடிச்சுட்டு ரிலாக்ஸா வீட்டுக்கு திரும்பியாச்சு. அப்படியே பொறுமையா வீட்டுக்கு மத்தாச்சு பட்டர் மில்க் போட்டு கொடுத்தாங்க. அதை ஒரு குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு எடிட்டிங்ல உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே எடிட்டிங் பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் வீட்டுல மீன் குழம்புன்னு தெரிஞ்சு. சரி ஓகே சைஸா போய் 3 மீன் அவுட்டு ஒரு போட்டு போட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு போட்டு போட்டாச்சு. அதை அப்படியே முடிச்சுட்டு இந்த துரந்தர் 2 இன்னும் பார்க்கல, வாடா ஹரிப்போயில போயிட்டு வரலாம்னு சொல்லி அவனை கூட்டுக்கு போனா. அப்படி இப்படின்னு தியேட்டருக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பிரெயின் வாஷ் பண்ணி மிஸ்டர் எக்ஸ் கூட்டு போயிட்டான். அங்க போனா இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால லைட்டா ஒரு இடைவெளியை விட்டுட்டு அப்படியே திரும்ப மூவிக்குள்ள போயாச்சு. படத்தை படி சொல்லணும்னா ஒரு டீசென்டான படம். போய் பார்க்கறதா இருந்தா போய் பாருங்க, நல்லா தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு வாபர் உனக்கு அருமையான ஸ்பாட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி கூட்டு போனேன். அங்க போய் பார்த்தா அது கெஃபே. அங்க எதுவுமே நான் சாப்பிட்ற மாதிரி இல்லை. அந்த தேடி பிடிச்சி ஸ்டீமுடு மோமோ ஆர்டர் பண்ணேன். அதே 5 பீஸ் தான் குடிச்சிருந்தாங்க. அதை அளவா சாப்பிட்டு அப்படியே அங்கே ஜூட்டு விட்டாச்சு. வரவல்ல அப்படியே ஹரிப்பை நான் வீட்டில் தள்ளி விட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. வீட்டுக்கு வந்தாலுமே சிஎஸ்கே மேட்ச் ஓடிச்சு. சரி ஓகே ஜாலின்னு பார்க்கலாம்னு பார்த்தா காலி ஆயிடுச்சு. அதெல்லாம் வச்சு கவலைப்பட்ட நமக்கு நேரம் இல்லை. அதனால பாலை குடிச்சனால முடிச்சாச்சு. நீங்க ஏதாச்சும் முயற்சி நண்பர்களே